பாத்தீங்கன்னா வந்து நம்ம கார்பஸ் சி வந்தவங்க சி டு பிக்கு தேர்ட் ஃப்ளோர் மூலமா இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கார்பஸ் பிக்குள்ள என்ட்ரி ஆகும். சோ கார்பஸ் அப்படின்னா ரஷ்யா பில்டிங். ஓகே. பிளாக் பி டு சி. ஓகே. ஓகேங்களா? சி வந்து இப்போ பிக்குள்ள என்ட்ரி ஆகும். ஓகே. பி பிளாக் பொறுத்தவரைக்கும் வந்து கேஸ் கவுண்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இந்த மாதிரி ரெண்டுமே கனெக்டிவிட்டி ஆகிறது பி பிளாக். ஓகே. லாட்டின் கிளாஸ் நடக்கும், பிளஸ் வந்து ரஷ்யன் கிளாஸஸ் நடக்கும், பீடியாட்ரிக்ஸ் கிளாஸஸ் நடக்கும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து காசாஸ்ங்க. காசானா வந்து கேஷ் பேமெண்ட் பண்றாங்க. சோ இங்க வந்து காசா பேமெண்ட் ஆப்ஷன்ல எந்த மாதிரி இருக்குங்க? பை கேஷ் இருக்கு, பை கார்டு இருக்கு. பை கார்டு பே பண்ணிக்கலாம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் பை கார்டு தான் பே பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து கேஷாவும் வித்ட்ரா பண்ணி கொண்டு வந்து தருவாங்க. ஓகே ஓகே ஓகே. லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து ஓல்டு பில்டிங் பட் ரெனோவேட் பண்ணி இப்போ நம்ம கார்பஸ் பில தேர்ட் ஃப்ளோர் கனெக்ட் ஆயிருந்தாங்க. இப்போ கார்பஸ் பில கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா வந்து கேண்டீன்ஸ் இருக்கு, கிரவுண்ட் கேருடைய டீன்ஸ் ரூம்ஸ் இருக்கு. கிரவுண்ட் கேர்னா நம்ம ஹாஸ்டல்ஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்டலோட டீன்ஸ் ரூம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது ஸ்டூடெண்ட் கவுன்சிலோடைய மெயின் கேட் ரூம் இங்க தான். ஓகே. So, the canteen. Your working times 8 o'clock to 17 and 8 to 14. Okay. So, Monday to Friday, either Saturday. So, Sunday is the holiday. Sunday, students may holiday. Okay. So, canteen la என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கும்? பிரைஸ் என்ன மாதிரி இருக்கும்? பிரைஸ் ஸ்டூடண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ற மாதிரி பிரைஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபுட் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரஷ்யன் ஃபுட்ஸ் இருக்கும், பட் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்ஸ். இந்தியன் ஸ்டைல் ஃபுட்ஸ் வந்து ஓகே. இது வந்து டாக்டருடைய நேம் சொல்லுங்க. ஓகே. இது ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுது அப்படின்னா வந்து இந்த ரேங்கிங்லாம் இருக்குமா? ஏன்னா எல்லாருமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிருந்து இங்க வராங்க. இப்போ எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரேங்க் பண்ணுவாங்க. ரேங்கிங்கிறது வந்து கிடையாதுங்க. ரேங்கிங் வந்து ரேங்கிங் ஃப்ரீ யூனிவர்சிட்டி தான். ரேங்கிங்க்குமே ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸ் இருக்கு. அதனால வந்து ரேங்கிங் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரேங்கிங் ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. ரேங்கிங் வந்து வெளியில எல்லாம் நம்ம ஏரியால எல்லாம் சொல்லி அது ஒரு மாதிரி ரேகிங்ங்கிற கான்செப்டே இங்க கிடையாது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற விஷயத்துல மோட்டிவேட் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட் யூத் கவுன்சில்ஸ், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா யூத் கவுன்சில்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட் கவுன்சில். இதுல பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஒரு டேலண்ட்டையும் அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி கொடுத்து போகிறோம். ஸோ அவங்க வந்து எங்கேஜிங்காக வச்சுக்க ஸ்டடீஸ்ல ஆகட்டும், பிசிக்கல் ஃபிட்னஸ் ஆகட்டும், எல்லாமே. இப்போ கார்பஸ் பீனுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்திருக்கும். நம்ம தேர்ட் ஃப்ளோர் கனெக்ட் ஆகிறதுனால இது மெயின் என்ட்ரன்ஸ். இது மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்கு. இது வழியாகவும் வரலாம். இது கார்பஸ் பி டு ஏ கனெக்டிவிட்டி இருக்கு. 3 கார்பஸ்க்குமே இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. கார்பஸ் பி வந்து 6 ஃப்ளோர்ஸ் கொண்டதுங்க. இங்க பாத்தீங்கன்னா 6 ஃப்ளோர்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன இது எல்லாமே. ஓகேங்களா? இது நம்ம இப்போ நம்ம எக்ஸிட் ஆகலாங்களா? எக்ஸிட் ஆகிக்கலாம். வாங்க எக்ஸிட் ஆகி பஸ் ஓகே. சரிங்க. சரிதாங்க. பஸ் ஸ்டாப் இங்கேயே இருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதான் நீங்க சொன்ன இன்னொரு என்ட்ரன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமத்திலேருந்து வரப்போ வந்து ஹிரோஷிமா ஹாஸ்டல்லேருந்து வந்தாங்கன்னா இந்த ஸ்டாப், ஸ்கிம் ஹாஸ்டல்லேருந்து வந்தாங்கன்னா இதுக்கு முந்தின ஸ்டாப். ஓகே. ஹிரோஷிமாங்கிறது நான் லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து வரது ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் 35 பிடிச்சி டேரெக்டாக இங்கே வந்தாங்க. இங்கே வந்தாங்க டேரெக்டாக அசஸ் யூனிவர்சிட்டிக்கு. ஓகேங்களா? யூனிவர்சிட்டிக்குள்ள வர்றதுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குல்ல. இந்த என்ட்ரன்ஸ் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்ண மாட்டாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா அது வந்தா வந்து எல்லா பக்கமுமே போயிட்டு கூட ஈஸி அசஸ் இருக்கு. ஓகே. இது வந்து யூனியோட அத்தை
ஏதாவது எமர்ஜென்சி மெடிசன் டாப் ஸ்டெப்ஸஸ் எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் ஜஸ்ட் அவங்க கீழே கீழே வந்து வாங்கிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி டாக்டர்ஸே கொடுப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே டாக்டர்ஸ் தான். லிட்டரலி டாக்டர்ஸ் அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசேஜஸ் இருக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டாக்ஸிஸ். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க கார் வாங்கியும் டிரைவ் பண்ணலாம் 18+ ஆர்ல. ஓகே, நம்ம இந்தியன் லைசென்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இங்க? ஓகேங்க. லைப்ரரிக்குள்ள போவோம். இது வந்து மினி லைப்ரரி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 5th இயருக்கு ஒரு நாள் எல்லா புக்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு எல்லா புக்ஸுமே அவங்க செமஸ்டர் வைஸ் புக் கொடுத்துருவாங்க. அவங்க ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் கார்டு கொண்டு வந்து கொடுத்து இந்த எனக்கு இந்த புக் வேணும்னு சொன்னாங்கன்னா போது சைன் பண்ணிட்டு அவங்க புக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கே போவாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது வந்து எதுவுமே கிடையாது. இதுல வந்து ஜெனரல் மெடிசன் இருக்கு, டென்டிஸ்ட்ரி புக்ஸ் இருக்கு, பார்மசிஸ்ட் புக்ஸ் இருக்கு, நம்ம இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் புக்ஸ் கூட இருக்கு. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சொல்லிட்டுங்களா? இங்க பாருங்க, நம்ம ஒரு இந்தியன் கார்டோட இதையுமே அவங்க வந்து நல்லா மதிப்பாங்க. ஓகேங்களா, இங்க வந்து அதெல்லாம் வச்சிருக்காங்க, பெரிய விஷயம் தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் புக்ஸுமே அவைலபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து இது வந்து இந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க நோட் பண்ணிட்டு அது மாதிரி லெஜர்ஸ் வச்சு அவங்க சேஃப்டி ரெக்கார்ட்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன புக் எடுத்திருக்காங்க, என்னென்ன புக்ஸ் இன்னும் கொண்டு வந்து கொடுக்கல எல்லாமே அவங்க மாற்றம் பண்ணுவாங்க. பெருசா இருக்கும். அவங்க சிஸ்டம் ஓரியன்டட் இருக்கும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக் புதுசா ஏதாவது வேணும், ஏன்னா இந்த புக் எனக்கு இந்த இதுல வந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சிஸ்டமைஸ்டா வந்து ரொம்ப டெப்தா இருக்கு, எனக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து இந்த மாதிரி QR கோட்ஸ் இருக்கு. இதை ஸ்கேன் பண்ணி அவங்க எனக்கு இந்த வேரியேஷன்ல புக் வேணும்னு ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இ புக் சப்ளை பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மெயிலுக்கு இ புக் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு அதுவுமே புரியல அப்படிங்கிறப்ப வந்து இங்க நேர்ல வந்தாங்கன்னா இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதை எப்படி படிக்கலாம், என்ன ஏது, எந்த புக் இருக்கும், 2 புக் ரெஃபர் பண்ணுவாங்க. அதுல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து எது வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாக் இருக்க புக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இந்தியாலயோ வேற அதர் கண்ட்ரீஸ்ல இருந்தோ ஸ்டூடெண்ட்ஸ் புக் வாங்கிட்டு படிக்க இங்க வருவாங்க. வந்துட்டு ரிட்டர்ன் போறப்ப அவங்களால புக்ஸா எடுத்துட்டு போக முடியாது. புக்ஸ்ங்கிறது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, அதை மத்தவங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம பசங்க 12th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, பிசிக்ஸ் புக். இது வந்து இங்க பிசிக்ஸ் சப்ஜெக்டுக்காக யூஸ் பண்றது. கொண்டு வந்து நம்ம இங்க அவங்களால எடுத்துட்டு போக முடியல, ரிஷிகேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த மாதிரி புக்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேணும்னா நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சைனால இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர் சைனீஸ் புக்ஸ் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கிலீஷ் ஓரியன்டட் தான். ஓகேங்களா, சோ இது வந்து என்னங்க அங்க வந்து டேக் ஹோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. டேக் ஹோம்னா அவங்க வந்து இது வந்து யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல ஸ்டூடெண்ட்ஸா வந்து எங்களுக்கு இந்த புக்ஸ் எங்களுக்கு இப்ப யூசேஜ் முடிஞ்சு இது வந்து இதுக்கு மேல ஃபியூச்சர்ல யாருக்கோ தேவைப்பட்டால் ஃப்ரீயா எடுத்துட்டு போய்க்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த புக் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த புக் நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த புக் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிக்கலாம். இது நம்மளே வச்சுக்கலாம். செல்ஃப் புக் மாதிரி, நம்மளோட ஓன் புக் மாதிரிங்க இது. ஓகேங்களா, யூனிவர்சிட்டி ஒர்க் முடிஞ்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு யூனிவர்சிட்டி மூலமா காட்டியிருக்கேன். மோஸ்ட்லி இப்போ யூனிவர்சிட்டி வீக் ஆஃப் டேல வந்ததுனால வேற வழி இல்லை, பாதிதான் ஏன்னா வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிராஜுவேஷனால வந்து யூனிவர்சிட்டியில மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எல்லாமே வீக் ஆஃப் கொடுப்பாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இங்கே வரல. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். எங்களுடைய யூனிவர்சிட்டியோடைய நியூ வெல்கமர். ஓகே, நியூ வெல்கமர் ஃபியூச்சர் டாக்டருங்க ரெடியாகி வந்திருக்காரு யூனிவர்சிட்டி தேடி. பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கு புது ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காரு. இப்போ இருந்தே அடித்தலாம் ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காரு. அழகா இருக்காங்க. சூப்பர். உங்களுக்கு மைக் வேணுமா? சொல்லுங்க. வேணும், இந்தாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஓகே நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் இல்லையா? ஸோ ஓகே நாங்கள் வீடியோ வந்து இதோட நாங்கள் வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ see you on next video guys. So take care and bye bye. So thank you so much sir for your time. Yeah. Bye. Bye bye. Bye. Oh.